நரகம் பாவம் செய்தவர்கள் இறந்த பிறகு செல்லும் ஒரு கொடிய இடம்தான் நரகம். நரகத்தின் பெயரை சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு விதமான பயம் வரும். அப்படிப்பட்ட நரகத்தின் வாசலை கண்ணால் பார்த்தால் எப்படி இருக்கும்? நமது பூமியில் நரகத்தின் வாசலை போல் இருக்கும் ஒரு இடம்தான் டார்வசா எரிவாயு பள்ளம். அந்த டார்வசா எரிவாயு பள்ளத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டார்வசா எரிவாயு பள்ளம் மத்திய ஆசிய நாடான துருக்மெனிஸ்தான் நாட்டின் காராக்கும் பாலைவனத்தில் இருக்கிறது. 1971 ஆண்டு காராக்கும் பாலைவன பகுதியில் எண்ணெய் வளங்கள் அதிகம் இருக்கிறது என ரஷ்ய பொறியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அது உண்மையில் ஒரு எண்ணெய் வயல்தானா என சந்தேகமடைந்தனர். எண்ணெய் அளவை பரிசோதித்து மதிப்பீடு செய்வதற்காக பொறியாளர்கள் அந்த இடத்தில் ட்ரில்லிங் ரிக்ஸ் என்று சொல்லப்படும் ஆள் துளையிடும் கருவிகள் கொண்டு துளையிடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். துளையிட தொடங்கிய சிறிது நேரத்தில் 200 அடி அகலமும் 66 அடி ஆழமும் கொண்ட புதைக்குழி உருவாகியதால் துளையிடும் கருவிகள் குழிக்குள் விழுந்து புதைந்து விட்டது. பிறகுதான் இது எண்ணெய் வயல் அல்ல, இயற்கை எரிவாயு இருக்கும் பகுதி என்று பொறியாளர்கள் அறிந்தனர். குழியிலிருந்து நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் கசிய துவங்கியதால் காற்றில் கொடிய மீத்தேன் வாயுக்கள் கலப்பதை தடுப்பதற்காக ரஷ்ய விஞ்ஞானிகள் குழிக்குள் தீ வைத்துள்ளார்கள். தீ சில வாரங்களில் எரிந்து அணைந்துவிடும் என மதிப்பிட்டார்கள். ஆனால் 40 ஆண்டுகளாகியும் இந்த தீ தொடர்ந்து செம்மஞ்சள் நிறத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது. அதிக அளவு ஹைட்ரஜன் சல்பைடு இருப்பதன் காரணம்தான் இந்த குழியை சுற்றி ஒரு வகை துர்நாற்றம் வீசப்படுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். 2010 ஆண்டு டார்வசா எரிவாயு பள்ளத்தை பார்வையிட்ட அந்நாட்டு அதிபர் இயற்கை எரிவாயுவை பாதுகாப்பதற்காக இந்த பள்ளத்தை மூடும்படி உத்தரவிட்டார். ஆனால் இன்று வரை மூடப்படவில்லை. இரவு நேரங்களில் டார்வசா எரிவாயு பள்ளம் பார்க்கவே படுபயங்கரமாக இருப்பதால் நரகத்தின் வாசல் என உள்ளூர் வாசிகளால் அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுடைய அடுத்த படைப்புகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு கருப்பு உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.